Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. இன்னைக்கு வந்து நம்ம sarees எல்லாம் purchase பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன டிசைன்லாம் பண்றது அப்படினு பார்க்க போறோம். நார்மலா silk cotton saree அப்படினா நம்ம ஆரி வர்க் பண்ணலாம். மத்தபடி நார்மலா அந்த காட்டன் sarees, polyester sarees அந்த மாதிரி sareesலாம் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது அதுல எந்த மாதிரிலாம் டிசைன் இம்ப்ளிமென்ட் பண்ணி நம்ம ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. Fashion designing and Ari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நார்மலா வந்து நீங்க வீட்ல இருக்கிற லேடிஸ் தான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வரணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குலாம் நிறைய செலவு பண்ண முடியாது, ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க டைரக்டா வந்து கத்துக்கிட்ட மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொரு கார்மெண்ட்டும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்க டவுட்ஸ் வந்தாலுமே எனக்கு கான்டாக்ட் பண்ணி வீடியோ கால்ல உங்களோட டவுட்டை ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இதுல வந்து ஒவ்வொரு சாரீஸா உங்களுக்கு காமிக்கிறேன், அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன், என்னெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண சாரீ. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இது வந்து முந்தி பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஜரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம சாரீ கட்டிட்டு நம்ம அந்த முந்தி எடுத்து முன்னாடி வச்சோம் அப்படின்னா லைட் வெளிச்சத்துக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். நான் வந்து ட்ரெஸ் சாரீ செலக்ட் பண்ண போகும்போதே வந்து மைண்ட்ல ஆரி ஒர்க் பண்ற மாதிரி பிளவுஸ் கிடைக்கணும், பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ற மாதிரி சாரீ கிடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீஸ் எடுக்கும்போது இந்த சாரீஸ்ல உள்ள டிசைனே வச்சு நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். இந்த டிசைன், இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா மயில் டிசைன், யானை டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த டிசைனையும் வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இதோட பிளவுஸ் பிட் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் தான், பிளைனா இந்த எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம இந்த மாதிரி மயில் யானை டிசைன் வந்து இதே மாதிரி பிங்க் கலர், இங்க கீழே வந்து கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரீன் கலர்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இந்த டிசைன் வந்து நான் இந்த சாரீ சூஸ் பண்ணேன். இதோட ரேட் வந்து 1800 சில்க் காட்டன் சாரீ. ஸோ இது வந்து நல்ல ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரொஃபஷனலாக எங்கேயாவது வெளியில் போகணுன்னாலும் நல்ல நீட்டாக கிராண்ட் லுக் கொடுக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ரொம்ப கலர் வந்து அடிக்கிற மாதிரி காடியா அப்படிலாம் இருக்காது. இந்த பார்டரும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, கரெக்டான சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சாரீ ஒன்று. இது வந்து நான் செகண்டாக சூஸ் பண்ண சாரீ. நான் இங்கேருந்து போகும்போது வந்து மைண்டில் கலர்ஸ் சூஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யோசித்த கலர் என்ன அப்படின்னா ஆனியன் கலரில் இருக்கணும் அப்படின்னு. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் கலர் இல்லை பிங்க் கலர் இல்லை ரெட்டு வந்து நல்ல டார்க் ரெட் இல்லாமல் லைட் ரெட்டாக இருக்கிற மாதிரி கலர் வேணும்னு யோசிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இந்த சாரீ வந்து நான் நினச்ச மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த சாரியும் வந்து சிம்பிளா ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம நார்மலா வந்து இந்த ஆஃபீஸ் யூசேஜ் அந்த மாதிரி கிராண்டாவும் இருக்கணும், ரொம்ப ஃபங்க்ஷன் யூஸ்க்கு கட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 980க்கு இந்த சாரீ ரொம்ப ஒர்த்து. இதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டிசைனே வந்து ட்ரேஸ் எடுத்து இங்க ஒரு ஃபெதர் மாதிரிலாம் டிசைன் வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் அப்படியே ட்ரேஸ் எடுத்து நம்ம பிளவுஸ்ல ஒர்க் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லை நம்ம சிம்பிளா ஒரு ஜரி த்ரெட்ல த்ரெட் ஒர்க் பண்ணாலே வந்து இந்த டிசைன் இந்த பிளவுஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைன் கலர்ல ரன்னிங் பிளவுஸ் தான். ஸோ அதுல வந்து நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாரீ வந்து சில்க் காட்டன் தான். இதுலேயே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக வந்தது. இது நார்மலாக ஒரு சில்க் காட்டன் சாரீ அப்படின்னா 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த சாரீ வந்து கொஞ்சம் சில்க் காட்டன்லேயே 580க்கு எனக்கு கிடைச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப் யூஸ்க்கு நார்மலாக நம்ம இந்த சாரீ வந்து கட்டலாம். இது வந்து அயன் பண்ண தேவையில்லை. நம்ம கட்டினாலும் ரொம்ப உடம்போட ஒட்டி தெரியாது, ரொம்ப வெடவெடன்னு காட்டன் மாதிரியும் தெரியாது. இந்த மாதிரி சாரீஸ் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அயன் பண்ணி அதை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்கினா. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் மேக்ஸிமம் வாங்குவேன். இந்த சாரீல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் ஜரியில செக்குடு மாதிரி இருந்தது சாரீ ஃபுல்லும். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிளவுஸ் ரொம்ப டிசைன் பண்ணி நம்ம போட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் பிளஸ் இந்த கலர் வந்து அட்ராக்டிவா தெரியாது. ஸோ இது நார்மல் யூஸ்க்கு போடலாம். பிளஸ் இந்த சாரீல உள்ள மெட்டீரியல்ல கொஞ்சமா ஓரமா கட் பண்ணிட்டு அதை வச்சு ஸ்லீவ்ல அந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் இது வாங்கினேன். நெக்ஸ்ட் சாரீ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரீ வந்து ஒரே மாதிரி வாங்கினேன்.
ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். மிரர் ஒர்க் சாரீஸ். இந்த ஒயிட் கலர் சாரீ வந்து சாரீ ஃபுல்லாக மிரர் இருக்கு. இதோட பிளவுஸ் வந்து இந்த பிளவுஸு. இது வந்து 880 ரேட்டு. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாக பிளைன் சாரீ, பிளவுஸில் மட்டும் வந்து கிரீன் கலர் பிளவுஸ் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் தான் வந்து இந்த சாரீ ஃபுல்லும் வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு போட் நெக் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு பிளான் பண்ணி வாங்கினேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த பிளவுஸில் வந்து மிரர் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது டிசைனர் பிளவுஸாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ் வச்சோன்னா பிளவுஸோட டிசைனே வந்து வெளியில் தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம லாங் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் தான் பிளான் பண்ணணும். ஸோ இதில் சாரியில் வர்ற வித் பிளவுஸ் மெட்டீரியலில் எப்போவுமே நம்ம 3/4 ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. கொஞ்சம் மெட்டீரியல் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம மெட்டீரியலை பொறுத்து எல்போ ஸ்லீவா லாங் ஸ்லீவான்னு அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து முந்திலெல்லாம் வந்து டசல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சில்க் த்ரெட்ல, ரொம்ப நல்லா இருந்தது பைப்பிங் பண்ணிட்டு. ஸோ இந்த சாரியும் அதே மாதிரி 2 கலர்ல டசல்ஸ் வந்திருக்கும். பைப்பிங் பண்ணிட்டு இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டசல் வந்து பிளவுஸோட கலரு, இன்னொன்று வந்து இந்த கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சாரி. இது வந்து நெக்ஸ்ட் 2 சாரி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 370 ரேட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சாரீஸ் வந்து நம்ம ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாரீஸ் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அயன் பண்ண தேவையில்லை. ரெகுலரா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இதோட பிளவுஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பார்டர் கலர்ல பிளைன் பிளவுஸ் இந்த சாரிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வயலட் கலர்ல பிளைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த சாரியோட பேக் சைடில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம நெக்லையோ இல்லை ஸ்லீவ்லையோ வந்து டிசைன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த 2 சாரீஸ்லையுமே ரேட்டும் கம்மியாக இருந்தனால இந்த சாரீஸ் நம்ம ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் பிளான் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி. இது வந்து 390 ரேட்டு. இந்த கலர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டார்க்கான சாரீஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா லுக்காக தெரியும். ஸோ அதனால இந்த சாரீ எடுத்தேன். இந்த பார்டர் கலர்லேயே வந்து இதுக்குள்ள வந்து வித் பிளவுஸ் இருக்கு. ஸோ இந்த பிளவுஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஆல்ரெடி உள்ள 2 சாரீக்கு ஸ்டிச் பண்ண மாதிரி நம்ம சாரியோட மெட்டீரியல் வச்சு பிளவுஸ் டிசைன் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பிளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இன்னொரு சாரியும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் சாரி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 298 தான் போட்டிருந்துச்சு. 298க்கு இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம இந்த சாரி வந்து கட்டிக்கலாம். வெளியில போகும்போது இல்ல இந்த மாதிரி நான் கிளாஸஸ் எடுக்கும்போதுலாம் எனக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் காட்டன் சாரீஸ். ஸோ இதுல வந்து ரன்னிங் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்திருந்தது. ஒயிட் கலர்ல பிளவுஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் பிளவுஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸான மெட்டீரியல். ஸோ இதில் பிளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு லுக்காக இருக்காது. அதனால நான் இந்த பார்டர் கிட்ட இந்த பிங்க் கலர் வந்தது. ஸோ இந்த கலருக்கு மேட்ச் பண்ணி நான் ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரா சில்க் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியலில் நான் வந்து காலர் வச்சு பிளவுஸ் தைச்சிட்டு 3/4 ஸ்லீவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெடவெடன்னு இருக்க காட்டன் மெட்டீரியல்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம காலர் வச்சு 3/4 ஸ்லீவ் போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி நான் பிளான் பண்ணி இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாரீ பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செக்குடு டிசைன்ல இருந்துச்சு சாரீ, வித் பிளவுஸ் இருந்தது. பார்டர் வந்து ஃபுல் பிளைன் பார்டர் பிங்க் கலர்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ. அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 1450 ரூபா ரேட் இருந்தது. இந்த சாரியோட கலர் வந்து செங்கல் கலர்ல, ரெட் கலர் செங்கல் கலர், இந்த காவி கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர்ல இருந்தது. இதோட பார்டர் அந்த முந்தி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர்ல இருந்தது. இந்த நல்ல டார்க்கான சாரீன்றனால நல்ல ஒரு கலர், நல்ல கலராக இருக்கிறவங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்க இந்த சாரீ போட்டால் நல்லா எடுப்பாக இருக்கும். இது வந்து பிளவுஸும் வந்து பிளைன் பிளவுஸாக இருந்தது. இதில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டிசைன் வந்து எந்த டிசைன் பண்ணாலும் எடுப்பாக இருக்கும் கரெக்டாக.
அடுத்த சாரீ 1450 ரூபா, இதுவும் ரேட்டு. இந்த சாரீ வந்து பார்டர் வந்து தனி கலராக இல்லாமல் சேம் கலராக இருந்தது. இந்த மாதிரி சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 இயர்ஸ் ஏஜில் உள்ளவங்க எல்லாருமே வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். பார்டர் வந்து முந்தி வந்து ஜரியில் இருந்தது, வித் பார்டர் வந்து சேம் கலர்லேயே இருந்தது ஜரியில். ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சாரீ. கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ் எடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கும், ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 சாரீ நான் வந்து பார்த்துருந்தேன். எல்லாமே 1450 ரூபா ரேட்டில் வந்துருந்தது. எல்லா சாரீஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்டரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ப்ளவுஸும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரீ. இதில் வந்து பார்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு சாரீ பார்த்தோம்ல, அதே மாதிரி வைலட் கலரில் முந்தியும் வைலட் கலர் ப்ளவுஸ் பிட்டும் வந்துருந்தது. இதுலேயும் வந்து நம்ம இந்த பிளைன் ப்ளவுஸ் அப்படின்றனால ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த டிசைன் பண்ணாலும் அந்த பிளைன் ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ராக்டிவாக தெரியும். அந்த ப்ளவுஸில் ஜரி ரவுண்டு பார்டர் மாதிரி வந்திருக்கு, அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணால் கூட போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சாரீ வந்து 980 ரேட் வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாரீ, கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர்லாம் சாரீ வந்து மாநிலமாக இருக்கிறவங்கலாம் கட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாரீ வந்து பிளைனாக தான் இருந்தது, பார்டர் வந்து கோல்டன் ஜரி கலரில் இருந்தது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காய கலர் மாதிரி, அந்த பிங்க் கலர் மாதிரி ரவுண்டாக போட்டுருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு டிசைன் பண்ணணுமே அவசியம் இல்லை. வெறும் ப்ளவுஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாலே போதும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த சாரியே கிராண்டாக இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுற லேடிஸ், ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுற லேடிஸ்லாம் வந்து ஆரி ஒர்க் பண்ணி போடாமல் இந்த மாதிரி வெறும் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். முந்தியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்டரோட. இந்த கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த க்ரீனும் அந்த பிங்க்கும் சேர்ந்த மாதிரி. ரேட்டும் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தது இந்த சாரீ. அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 2400 ரூபா ரேட்டு. இது வந்து க்ரீன் கலர், பார்டர் வந்து கொஞ்சம் திக்கான க்ரீன் மாதிரி இருந்தது. ப்ளவுஸ் வந்து செக்குடு ப்ளவுஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபேஷனே, நிறைய லேடிஸ் வந்து விரும்புகிறது இந்த மாதிரி செக்குடு டிசைன், அதுவும் ப்ளவுஸ் மட்டும் செக்குடு ப்ளவுஸ். சாரீ வந்து பிளைன் சாரீ அந்த மாதிரி இருந்தது. அந்த கலரும் வந்து நல்லா டார்க் ப்ளூலேயும் க்ரீன்லேயும் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக மைண்டில் வச்சது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் தேடிட்டே இருந்தேன் சாரீஸ் எல்லாமே. ஸோ இதுவும் செக்குடு போட்டிருந்தனால நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இந்த சாரீ வந்து பாருங்கள், எல்லோ கலர், இதுவும் நல்லா இருந்துச்சு. கிரே கலரில் பார்டரோடு இருந்தது. 1650 இருந்தது ரேட்டு. இதில் வந்து சாரீ ஃபுல்லும் வந்து ரவுண்டாக ஜரியில் டிசைன் இருந்தது. முந்தி வந்து கோல்டன் கலரில் இருந்தது. ப்ளவுஸ் வந்து உள்ளுக்குள்ளே பிளைன் ப்ளவுஸ், ரன்னிங் ப்ளவுஸாக இருந்தது பார்டரோட. ஸோ இதுவும் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணலாம். இந்த சாரீ வந்து 980 ரேட் இருந்தது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எதிர்பார்த்து நான் பிளான் பண்ணி இந்த கலர் தான் வாங்கணும்னு சொல்லி போனேன். எனக்கு அதே கலர் இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. இந்த சாரீ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முந்தி இது நம்ம பார்த்துட்ருக்குறது. இந்த முந்தியில் வந்து 2 கலரில் ஃப்ளவர் டிசைன் இருந்தது, ஒன்று ஜரி கலர், ஒன்று பிளாக் கலர். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீ வந்து சிங்கிள் கலரில் இருந்தது. எக்ஸ்ட்ரா வந்து பார்டர் ஏதாவது ஒரு கலர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரே கலர் தான். பார்டர் வந்து ரொம்ப சின்ன பார்டராக ஜரி கலரில் இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு பார்டர்லாம் ரொம்ப பெருசாக இருந்தால் அந்தளவுக்கு பிடிக்காது, கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரே கலரில் இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாரீ பார்த்தோன்னே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், ஆஃபீஸ் வியர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றனால நான் பார்த்த உடனே இந்த சாரீ கலரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா 1800. இந்த சாரீ வந்து இதே ரேஞ்சில் நான் வந்து ஒரு 2-3 சாரீஸ் பார்த்தேன். எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எல்லா சாரீஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா இருந்தது, முந்தியும் நல்லா இருந்தது, பார்டரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த சாரீ வந்து க்ரீன் கலர், முந்தி கோல்டன் கலரில் இருந்தது. இந்த க்ரீன் கலர் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து மேட்ச் ஆகும். கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறவங்களாம் இந்த கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்டர் கீழே உள்ள பார்டர் வந்து க்ரீன் கலரில் இருந்தது, மேலே உள்ள பார்டர் வந்து பிங்க் கலரில் இருந்தது. அதே சேம் சாரீ தான், அதே ரேட்டு 1800 ரேட்டு. எல்லோ கலரில் இருந்தது இந்த சாரீ, சேம் சாரீ. உள்ளுக்குள்ளே வந்து முந்தி வந்து கோல்டன் கலரில் இருந்தது, ஃபுல் கோல்டன் ஜரியில் இருந்தது முந்தி. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து பிளைன் ரன்னிங் ப்ளவுஸாக இருந்தது.
பார்டர் வந்து மேலேயும் கீழேயும் சேம் பார்டர், மேலே வந்து பிங்க் கலர் பார்டர், கீழே வந்து க்ரீன் கலர் பார்டர், அந்த மயில் டிசைனும் யானை டிசைனும் இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த சாரியும் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருந்தது. இது வந்து நல்லா கலராக இருக்கிறவங்களாம் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதே ரேஞ்சில் தான் இன்னொரு சாரீ. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 1800 நம்ம செலக்ட் பண்ண சாரீ. இந்த சாரீ வந்து எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் தான், லெமன் எல்லோ கலர் சாரீ. நல்லா அந்த கலர், அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து கடை வெளிச்சத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது. முந்தி வந்து ஜரி கலரில் ஃபுல் பார்டர் வச்ச மாதிரி முந்தி, ப்ளைன் ப்ளவுஸோட கீழேயும் மேலேயும் வந்து பார்டர். அந்த பார்டரில் வந்து மேலே உள்ள பார்டரில் பிங்க் கலரில் மயில் டிசைன், யானை டிசைன் இருந்தது. கீழே வந்து க்ரீன் கலரில் யானை டிசைனும் மயில் டிசைனும் இருந்தது. சாரீ ஃபுல்லும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜரியில் வந்து அங்கங்கே புட்டா மாதிரி டிசைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ, லெமன் எல்லோ கலரில். ஸோ இதே மாதிரி தான் அந்த எல்லோ கலர் சாரியும் இருந்தது, பட் அது கொஞ்சம் டார்க்காக இருந்தது. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்த உடனே அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்த சாரீஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இதுல வந்து 9 சாரீஸ் இருக்கு. ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல இந்த ஒவ்வொரு சாரியுமே வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது, சில்க் காட்டன் சாரீஸ்க்கு எப்படி ஆரி ஒர்க் பண்றது, மற்ற சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்லீவ்லயா இருக்கட்டும், நெக்லயா இருக்கட்டும், எப்படிலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த சாரீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதான் எடுத்தேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ என்ன சாரீ அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.